எனதருமை மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஜியோ நவா. தரம் 10 மற்றும் 11 வரலாறு பாட மாணவர்களுக்கு ஒரு சிறிய சவால். விடையளியுங்கள் பார்ப்போம். 1 பிரதேச நிர்வாகி ஒருவரை குறிக்க தொட்ட போஜக என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வெட்டு எது? 2 சுமண என்பவனின் குடும்பத்தைச் சேர்ந்த உலோகக் கைத்தொழில் மேற்கொண்ட இல்லத் தலைவன் பிக்குகளுக்காக கற்குகை ஒன்றை சுத்தம் செய்து தானம் வழங்கிய தகவல் எந்தக் கல்வெட்டில் உள்ளது? 3 பருமக ஒருவரை குறிக்க போசனி அரசன் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வெட்டு எது? 4 அணைக்கட்டை குறிக்க அவரண என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்த புராதன கல்வெட்டுக்கள் காணப்பட்ட இரு குருநாகல் மாவட்ட விகாரைகளும் எவை? 5 கோட்டை மன்னனான 6ஆம் புவனேகபாகுவிற்கு எதிராக பஸ்துன் கோரளையில் கிளர்ச்சியொன்றை மேற்கொண்ட தலைவர்களுக்கு மன்னன் பொது மன்னிப்பு வழங்கிய தகவல் எந்தக் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 6 லவண திஸ்ஸஸ் என்ற சித்திரக் கலைஞரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? விடைகளை ஸ்கிரீனில் தெரியும் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். விடை தெரியாதவர்கள் ஆன்சர்ஸ் என்று டிஎம் அனுப்புங்கள் அல்லது கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.